கடத்தப்பட்ட 6 வயது சிறுமிய இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து மீட்டிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணோட வாய், கை இதெல்லாம் கட்டி போட்டு குடோன்ல அடைக்கப்பட்ட அந்த சிறுமிய பத்திரமா மீட்டிருக்காங்க. பரபரப்பான வீடியோ வெளியாகி இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. எனக்கு அப்பா வேணும், அப்பா அப்பான்னு அந்த சிறுமி கேக்குறது பாக்குறவங்களுடைய இதயத்தை நொறுக்கி இருக்கு. கர்நாடக மாநிலம் ராம்நகர் பகுதியில் இருக்கிற மஞ்சுநாதா நகர் பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ். இவங்களுடைய பொண்ணு, இவங்களுக்கு 6 வயசு ஆகுது. பக்கத்து வீட்டுல இருக்கிற தர்ஷன் அப்படின்றவரு கடத்திட்டு போயிருக்காரு. அங்க இருக்கிற சிமெண்ட் குடோன்ல வச்சுட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு மிரட்டி இருக்காரு. சிறுமி கடத்தப்பட்டது தொடர்பா போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கிற உள்ளூர் இளைஞர்களுடைய உதவியோட தேடி இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு சிமெண்ட் குடோன்ல கை, கால்கள், வாய் இதெல்லாம் கட்டப்பட்டு அங்க வச்சிருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா அந்த பொண்ணை மீட்டிருக்காங்க. போலீசார் இப்ப தர்ஷனை கைது பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ரெஸ்கியூ பண்ற இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வெளிநாட்டு புரோக்கர்களுடன் கைகோர்த்து தமிழகத்தில் பாலியல் தொழில், வரிசையா மீட்கப்பட்ட வெள்ளைக்கார பெண்கள். கோவையில் நட்சத்திர ஹோட்டல்களில் சுற்றி வளைத்து ரைடு. பல வருடங்களாக செயல்பட்டவர்களை கைது செய்து குண்டாஸில் கைது செய்ய பரிந்துரை. நான் ஸ்டாப்பா நடந்த பாலியல் தொழிலில் கோடி கோடியா சம்பாதித்து பெங்களூருவில் நடத்தப்படும் நான்வெஜ் ஹோட்டல்கள் மீதும் நடவடிக்கை. என்னோட எல்லையில இது போன்ற அசிங்கம் நடக்க கூடாது. கோவை மாநகரத்தை தெறிக்க விட்ட காவல்துறை அதிகாரி ஸ்டாலின். கோவை மாநகரத்தில் நட்சத்திர ஹோட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பதாக கோவை மாநகர காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து விசாரணையில் களமிறங்கிய கோவை தனிப்படை காவல்துறையினர் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த விபச்சார தொழிலின் மூளையாக செயல்பட்ட 41 வயதுடைய சிக்கந்தர் பாதுஷா என்பவரை போலீசார் கைது செய்தனர். புரோக்கராக செயல்பட்ட 30 வயதுடைய ஸ்டீபன் ராஜையும் போலீசார் பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப் என்ற வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்தி இந்தியா மற்றும் ரஷ்யா, இந்தோனேஷியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள ஏஜென்ட்டுகள் மூலமாக பாலியல் தொழில் செய்து வந்தது தெரிய வந்தது. கோவையில் உள்ள முக்கியமான 8 நட்சத்திர ஹோட்டல்களில் நீண்ட நாட்களாக தங்கியிருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் குறித்து தகவல்களை அலசி ஆராய்ந்து சேகரித்தது காவல்துறை. இதன் அடிப்படையில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட 15 பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வாட்ஸ்அப் குழு மூலமாக பாலியல் தொழில் செய்த நபர்களிடமிருந்து 10 சிம் கார்டுகள், 16 செல்போன்கள், 7